everyone. நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல 9 சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ். அதுல 20 மார்க்ஸ் நம்ம டீச்சர்ஸ் கையில இன்டர்னல்ஸ் தான் நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்க 80 மார்க்ஸ்க்கு ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் வரும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜியோகிரபி. நம்ம ரங்காஸ் கிளாஸஸ்ல 9th சிபிஎஸ்இ ஜியோகிரபி யூனிட் 6 பாப்புலேஷன் என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, this chapter explains the size, distribution and composition of India's population. It also discusses factors affecting population growth such as birth rate, death rate and migration. இந்த யூனிட் 6ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில இருக்கிற பாப்புலேஷன் இருக்குல்ல, அதோட சைஸ் எப்படி இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அப்புறம் கம்போசிஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த பாப்புலேஷன் growth வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி இந்த டாபிக்ல சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த 5 கீவேர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னா, பாப்புலேஷன் டென்சிட்டி, ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. அப்புறம் பாப்புலேஷன் growth, அதுக்கப்புறம் பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் யூனிட்டுக்கு மட்டும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம ரங்காஸ் கிளாஸஸோட டியூஷன் 1-on-1 செஷனை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரங்காஸ் கிளாஸஸ் ஆர்என்டி டீமோட ஸ்பெஷல் ஆர்எஃப்சி பேட்சை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த கோர்சஸ் பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரங்காஸ் கிளாஸஸோட ஆர்என்டி டீம் கான்டாக்ட் நம்பர் இங்க கொடுத்துருக்கோம். நீங்க அவங்க என்கொயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.